சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அபிமா, ஈசு கிட்ட நீ இதை பத்தி மூச்சு கூட விட்டுறாத அபிமா. ஈசு ட்ரைனிங்க்கு போறதுல ஆபத்து இருக்கு. அதனாலதான் இந்த வெங்காயத்து மூலமா காய்ச்சல் வர வச்சு ஈச ட்ரைனிங் போக விடாம தடுத்து நிறுத்தின. என்ன மன்னிச்சிரு அபிமா, எனக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல. ஆமா, இப்ப சொல்லு, நான் பண்ணது தப்பா அபிமா? ஐயோ, நீ ஏன் இப்படி புரியாம பேசுற? உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அபிமா. இந்த விஷயத்த நான் ஈசு கிட்ட சொன்னாலும் அதுவும் அந்த கொலகார பாவிக்கு தெரிஞ்சிரும். அப்பவும் அவன் வந்து யாரையாவது கொன்னுருவான். பாரு பாரு, அந்த கொலகாரன் தான் விடாம போன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப என்ன பண்ண சொல்ற அபிமா? ஹலோ. டேய் அழகு சுந்தரம், என்ன இருந்தாலும் நீ ஒரு ஜென்டில்மேன் நிரூபிச்சிட்டடா. நீ சொன்ன வார்த்தையை கரெக்டா காப்பாத்திட்ட. நீ உன் பொண்டாட்டி கிரவுண்டுக்கு வரவிடாம தடுத்துட்ட பத்தியா? வெரி குட். அட போங்க சார், நீங்க வெரி குட்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க. இதுக்கு நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு நொறா தள்ளி போச்சு. உயிரோட இருக்கணும்னா இந்த மாதிரி கஷ்டம்லாம் பட்டுதான் ஆகணும் அழகு ப்ரோ. ஏய், லைன்ல இருக்கியா இல்லையா? என்ன சத்தத்தையே காணோம்? இருக்கேன் சார், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே சார். உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுனாலும் பரவாயில்ல, ஆனா நான் சொல்ற ஒன்னே ஒன்ன மட்டும் தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ஒரு நாள் கூத்துன்னு நினைச்சு இன்னைக்கு மட்டும் உன் பொண்டாட்டியை கிரவுண்டுக்கு அனுப்பாம தடுத்து நிறுத்திட்டு நாளைக்கு நீ பாட்டுக்கு அவளுக்கு வழி அனுப்பி டாட்டா காட்டிட போற. அப்படி நீ டாட்டா காட்டுன, அதுதான் உன் பொண்டாட்டிக்கு நீ காட்டுற கடைசி டாட்டாவா இருக்கும். புரிஞ்சதா நான் சொன்னது? என்னங்க நீங்க இவ்வளவு தெளிவா சொல்லும் போது எனக்கு புரியாம இருக்குமா சார்? நீ புத்திசாலிதான்டா. முடிஞ்ச அளவு சீக்கிரமா இதை அக்காட்ட சொல்ல பாக்குறேன் அபிமா. டேய் தீக்குச்சி, பாச அடுப்பங்கரைக்கு போய் எனக்கு கொஞ்சம் சூட தண்ணி எடுத்துட்டு வாடா. சரி பாச. ஏண்டா குட்டி அழகு, அபிப்புள்ளையே நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டா, நீ ஏன்டா இன்னும் முறைச்சுக்கிட்டே இருக்கிற? டேய், இந்த ரவுடிக்கெல்லாம் பயப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஈஸ்வரிட்ட இவன் தான் ஃபோன் பண்ணி மிரட்டுறான்னு நம்பர் குத்துரு. மத்தெல்லாம் அவ பார்த்துப்பா. அதை விட்டுட்டு நாளைக்கு காய்ச்சல்னு டிராமா போட்டனா ஈஸ்வரி உன்னை தொலைச்சு கட்டுருவா. ஜாக்கிரதை. போடா போடா டேய். டேய் குட்டி அழகு, இன்னைக்கு ஒரு நாள் தாண்டா இந்த காய்ச்சல் நாடகம். நாளைக்கு என் தளபதி தீக்குச்சி எனக்கு வேற ஐடியா கொடுப்பாண்டா. ஏன் சின்னையா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? தூங்கலாம்ல. தூங்குறேன் தூங்குறேன். ஃபீவர் குறைஞ்சிருச்சு, நாளைக்கு ட்ரைனிங் போயிடணும். நாளைக்கு உன்னை நான் ட்ரைனிங் போக விட்டா தானே போவேன். இன்னைக்கு மாதிரியே நாளைக்கு ஒரு ஐடியாவை போட்டு உன்னை போக விடாம தடுத்துருவேன். என்னமாச்சு உங்களுக்கு? மனோஜ், உனக்கு வெறியும் வேகமும் பத்தல.
அந்த ஈஸ்வரிய பழி வாங்குறதுக்கு நீ ரொம்ப நிதானமாவும் பொறுமையாவும் இருக்கடா. அது கண்டிப்பா பத்தவே பத்தாது மனோஜ். முள் மரத்தை செடியா இருக்கிறப்பவே புடுங்கி எரிஞ்சிடணும். அது வளர்ந்து நின்னுச்சுன்னா நம்ம வாழ்க்கையை கிழிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கிடும். ஈஸ்வரி எக்காரணத்தை கொண்டும் ஐபிஎஸ் ஆகக்கூடாது. அவ ஐபிஎஸ் ஆயிட்டானா நம்ம தொழிலுக்கு அவ பெரிய இடைஞ்சலா ஆயிடுவா. எந்த பக்கமும் நம்மள நகர விடாம சிக்க வச்சிருவா. ஈஸ்வரிய வளர விட்டு நம்ம அழிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லடா. வளரவே முடியாம அழிக்கணும். அதனமா நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். அழக மிரட்டி அவ மூலமா ஈஸ்வரி ட்ரைனிங் போக விடாம பண்ணிட்டேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் அவ என்னைக்குமே ட்ரைனிங்க்கு போகவே முடியாது. அப்படி அதை மீறி ஈஸ்வரி ட்ரைனிங்க்கு போனா உயிரோட திரும்பி வரமாட்டான்னு அழக மிரட்டி வச்சிருக்கேன். அதனால ஈஸ்வரிய ட்ரைனிங் போக விடாம தடுத்துட்டு இருக்கான். ஈஸ்வரியால ஐபிஎஸ் ஆகவே முடியாது. இல்ல மனோஜ், ஈஸ்வரிய பத்தி நீ தப்பு கணக்கு போட்டு வச்சிருக்க. அவளை நீ ரொம்ப குறைச்சலா எடை போட்டுட்ட. அழகு பயப்படான்னு மட்டும்தான் நீ பாத்துட்டு இருக்க. ஆனா ஈஸ்வரி கொஞ்சம் கூட பயப்படாம இருக்கிறத நீ பார்க்காம இருக்க. இத நாம இப்படியே டீல் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா சரியா வராது. ஈஸ்வரி மாதிரியே தைரியசாலியாவும் புத்திசாலியாவும் இருக்கிற பொண்ணுங்களை எதிர்த்து நிக்கணும்னா நம்ம வேகமாவும் இருக்கணும், விவேகமாவும் இருக்கணும். எப்போ எப்படி இருக்கோங்கிறத பொறுத்துதான் ஆட்டமும் இருக்கு, நம்ம வெற்றியும் இருக்கு. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்? மனோஜ், அக்கா சொல்றது கரெக்ட் தான். நீ எல்லாம் நல்லா தான் பண்ற. ஆனா ஈஸ்வரி மாதிரி ஆளுக்கு இது பத்தவே பத்தாது. ஈஸ்வரிய குறைச்சல எடை போட்டுட்டு நான் எப்படி ஒன்னும் பண்ண முடியாம மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கணும், அதே மாதிரிதான் நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க. அழகுவை பயமுறுத்தி அவன் மூலமா ஈஸ்வரியை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நடக்காது. அக்கா, நீ களத்துல இறங்குக்கா. நீ இறங்குனாதான் ஈஸ்வரிய பயப்பட வைக்க முடியும், அவளை ஐபிஎஸ் ஆகாம தடுக்கவும் முடியும். கவலையப்படாத சம்பத், ஈஸ்வரியால ஐபிஎஸ் ஆகவே முடியாது. ஐபிஎஸ் ஆக நான் விடவும் மாட்டேன். இதுக்கு நான் ஒரு பெர்மனன்ட் செக் வைக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஈஸ்வரி என்ன பண்றா, ஏது பண்றா, அவ நடவடிக்கை எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஏற்பாட்டை நீ பண்ண. சின்னையா என்ன பண்ணுது? வேணும்னா ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாமா? வேணாச்சு